பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதியை சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆம்லேட் வேணுமா, இங்கே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அது எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, வண்டி வந்துருச்சு, சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கோமதி வந்து பாண்டியனை பார்க்குறாங்க. ஐயோ முறைக்கிறாளே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே இவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் சாப்பாடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லை, நான் என்ன ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸு கூட மங்களமாக இருக்கே, ஒருவேளை இது நீங்கள் அன்னைக்கு சூப் போட்டு தேய்க்காமல் அழைச்சி போட்டு போனீங்களே அந்த ஷர்ட்டு தானே இது, இப்போல்லாம் எது துவைச்சது துவைக்காது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வாயே நமத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து படுற கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இப்போ தான் கோமதி உன்னோட அருமை எல்லாமே எனக்கு புரியுது. நீ என்னை பார்க்காதுமே என்னை கண்டுக்காத விட்டதுமே நான் ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதனால தான் கோவத்தில் நானும் என்னென்னமோ பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போயாவது என்னுடைய அருமை என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வண்டி வந்துருச்சு, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் கையை கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கையை கழுவிட்டு வர்றாரு. வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்னென்ன இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அது வேறு ஒரு சவாரிக்காக போயிருக்கு, அதை விட இது கொஞ்சம் காசு கூடுதலாக இருக்கும், கொஞ்சம் காசு கூடுதலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு முறைச்சின உடனே ஐயோ இவ வேற முறைக்கிறாளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன். பாண்டியன் ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போகிறாங்க. கோமதி நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, யார்கிட்டேயும் எந்த வேலமும் பேசவே மாட்டேன், உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உன்னை உள்ளங்கையில் வச்சு தாங்கிப்பேன், என்னை மன்னிச்சிட்டு கோமதி அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க. போய் வண்டியில் உட்காரு கோமதி அப்படின்ற மாதிரியே சொன்ன உடனே போயிட்டு வண்டியிலையும் கோமதி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காந்திமதியும் செந்திலும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. செந்தில் வந்து காந்திமதிக்கு வெத்தலை பாக்கெல்லாம் மடித்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வீட்டுக்கு வர்றாரு. என்னடா மாப்பிள்ள என்னோட வேலையெல்லாம் நீ பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அம்மாச்சி எங்கள் கூட இருக்கிற போது நாங்கள் தானே மாமா பார்த்துக்கணும், அதனால தான் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம் அக்காவதும் மச்சானதும் என்ன சங்கதி, ரெண்டு பேரும் சமாதானம் ஆனாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என் அக்காவை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கேட்டுட்ருக்காங்க. செந்தில் இருந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டுருக்காங்க, அப்படின்னா ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்கல்ல, சமாதானம் ஆகிட்டதுனால தான் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த உடனடியாக வீட்டில் போய் சொல்லணும். டே பழனி, வீட்டில் ஒன்று இருக்காங்களா இல்லையா, இருப்பாங்கம்மா, ஏன் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைடா கோமதி காணாமல் போனது, இந்த விஷயமெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, கொஞ்சம் காதில் போட்டு வைப்போமே, ஏன்னா அங்கே என் அண்ணிங்க இருக்காங்கல்ல, அவங்களோட நிலமையும் அவங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும்ல, அதனால் இங்கேருந்து போன உடனே அவங்கக்கிட்ட நான் விஷயத்த சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பழனி இருந்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. என்னாச்சு, ஏதோ முகலாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கேட்கவும் அக்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுல்ல, மச்சான் பேசாமல் போனதுனால தான் அக்காவுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு, ஆனால் மச்சான் கொஞ்சம் எகுத்தாளமாக பேசினதுனால அக்கா வந்து பசங்களும் அப்படி பேசிட்டதுனால ரொம்பவே கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு, எனக்கு யாருமே எந்த ஒரு மரியாதையுமே கொடுக்கறதில்ல, நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அக்கா அவங்க பாட்டுக்கு கொச்சிக்கிட்டு போயிட்டாங்க. பின்னாடியே மச்சானும் போயிருக்காங்க, ஒரு வழியாக சமாதானம் பண்ணி இப்போ தான் அக்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பரதேசி பாண்டியனுக்கு கொஞ்சமாவது கூறுன்னு ஒன்று இருக்கா இல்லையேனே தெரியல, உடம்பு சரியில்லாத பிள்ளையை இப்படி போட்டு பாடப்படுத்தியிருக்கா, அவனெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது, இந்த கோமதி கூட தான் நேரம் இங்கே வராமல் எதுக்காக எங்கேயோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற ஆத்தவை அந்த வீட்டுக்கு துரத்தி விட்டுட்டு இப்போ அடுத்தது ஆத்தாவை அங்கே விட்டுட்டு அக்கா இங்கே வந்து உட்காந்துட்ருக்கணும் எந்த நம்பிக்கையில்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டு பொம்பளைங்க ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னு உடனே அந்த வீடு வெறிச்சோடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மாறி இருந்துட்டு அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது,
3 வேளை ஆக்கி வைக்கிறாங்களா? நல்லா சாப்பிட்றேம்மா, ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி வைக்கிறாங்களா? போட்டுக்கிறேம்மா, வெளியில் கெத்தா நடந்து போயிடுறது. யார் எப்படி போனால் என்ன? கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாரியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சக்திவேல் வந்து மாரியை முறைக்கிறாரு. கொஞ்சம் ஃபோன் வருதுண்ணே, வாங்க நான் மில்லு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். இல்லை நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் இருந்துட்டு ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அண்ணனோட நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வடிவு இருந்துட்டு ஏங்க நான் தாங்க, கதவை தருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்கு எப்போவுமே இல்லாத இன்னைக்கு உள்தாப்பா போட்டு வச்சுருக்கீங்க, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, தலைவலிக்குது. தலைவலிக்கிற மாதிரி இல்லையே, உங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் தலைவலிக்குதுன்னு சொன்னதுனால தான் நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முத்துவேல் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வடிவம் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அம்மாவை இன்னும் காணுமே, ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்றும் தெரியலையே, மாப்பிள்ளை எப்போவுமே இப்படி தான் நடந்துப்பாரு, என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கான்னுல நான் நினச்சிட்டு இருந்தேன். மாமாவும் அத்தையும் சண்டையே போட்டுக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் ராஜியோட விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் தங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலைன்னு சொல்லிட்டு மாமா கோவப்பட்டாரே தவிர மற்றபடி அவங்கள எப்பவுமே சண்டை போட்டுக்கினதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம காந்திமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. கோமதியும் பாண்டியனும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டியா, என்ன கோமதி இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குவோம். ஆமாம் எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, அதனால் கொஞ்ச நேரம் உட்கார்றாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாமா ஆமாம் எதுக்காக கால் வலிக்குதுன்னு சொன்னேன், பின்ன என்னத்தை நடந்துகிட்டே இருந்தா இங்கே நான் காலையில் நடக்க ஆரம்பிச்சுவேன், சாயந்தரம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்தா சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் விட்டுருந்தா காஞ்சிபுரம் வரைக்கும் நடந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி இதை பார்த்து மறிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இவ்வளவையுமே இருக்கக்கூடாதுரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் மறிக்கிறாங்க. ஐயையோ மறிக்கிறாளே, இல்லை இல்லை இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு தானே கஷ்டம், அதை தான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. மாமா இது வரைக்கும் இப்படி பம்பியே நான் பார்த்ததில்ல, அத்தை நல்லா மந்திரத்தை ஓதிருக்காங்க போல இருக்குது, அதனால தான் மாமா இப்படியெல்லாம் பம்பிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா, அதை அங்கே கேளுங்க அத்தை. மாப்பிள்ளை நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கோமதி நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.